எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றத வீடியோவும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். முதல்ல தக்காளி வெட்டிக்கிறாங்க. எத்தனை தக்காளி? 4 தக்காளி. 4 தக்காளி போதும். முதல்ல வாஷ் பண்ணிக்கணும். நாங்கள் வாஷ்லாம் பண்ண மாட்டோம். தக்காளி முடிச்சிச்சு வெட்டி போடலாம். தக்காளி வெட்டி தட்டில் வச்சிடலாம். இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரான? அம்மிக்கல்லி கொட்ட தெரியாதவன் கொட்டியது போல இருக்கிறது. இப்போ வந்து 4 வெங்காயம் வெட்டிக்கோங்க. வெங்காயம் வெட்டி முடிச்சாச்சு. வந்து கொஞ்சம் புதினா தேவையான அளவு, நாலு பச்சை மிளகா. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தான் போடுவோம். எங்கள் வீட்டில் டப்பாவில் அரைச்சி வச்சதுனால காட்டுறேன். அடுப்பத்தை வச்சு குக்கர் போட்டுக்கோங்க. தம் பிரியாணி மாதிரி குக்கர் பிரியாணி தான். குக்கர் பிரியாணி. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. இது வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே மிக்ஸ்டு பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன். இப்பயே கொஞ்சம் வாசனை வருது. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் நல்ல ப்ரௌன் கலர்ல வரணும். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்குங்க. அதை வதக்கிட்டு எங்கள் அம்மா எண்ணெய் வதக்க விட்டு போயிட்டாங்க. சார் என்ன பண்ணுறது, நல்லா வதங்கணும் போது வெட்டி வச்ச தக்காளி நல்ல வதக்கணும். நல்ல வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். அடுத்து வந்து 1/2 கிலோ மட்டன் வீட்டில் வாங்கிருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டுருவாங்க.
2 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். அது நல்லா கலரிக்கோங்க. இதில் கொஞ்சம் நீங்கள் தயிர் ஊற்றிக்கிட்டா கொஞ்சம் பெஸ்ட்டு. எங்ககிட்ட இல்லை, அதனால ஊற்றலாம். இப்போ அப்படியே அதை வந்து குக்கரில் மாற்றி கலரணும். அதில் அப்படியே மிளகாத்தூள் கலக்கி அப்படியே ஊற்றுறாங்க. அதில் வந்து கொஞ்சம் லெமன் கொஞ்சம் டேஸ்ட்டாக, பாதி லெமன். தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவு கொடுக்கணும். அதையும் அப்படியே கலக்கலாம். அது கொஞ்சம் வேகட்டும், அதனால வந்து போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி திறக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 டம்ளர் அரிசி. இது அரை அரிசி போடுறோம். இது வந்து நல்லா கழுவிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் தான். அது நல்லா வடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஊறணும். எத்தனை நிமிஷம்? ஒரு 10 நிமிஷம். ஒரு 10 நிமிஷம் அரிசி ஊறணுமா? தண்ணி இறக்கட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஊறணுன்ட்டாங்க. கொஞ்சம் ஊறணுமா, தண்ணி வடிச்சிட்டு ஊற வச்சுருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இதுக்குன்னு கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். போக இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி அதில் ஆட் பண்ணுறோம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இது நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து 2 டம்ளர் அரிசிக்கு வந்து நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பார்த்தீங்கன்னா இது கொதிக்கணும் நல்லா. நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கணும். ஒரு வாட்டி செக் பண்ணி இப்போ வந்து நெய் ஊற்றணும். ஜிஆர்பி உதயம் நெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அப்போதான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அரிசி நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு தெரியாமல் இப்போ வந்து இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோம்ல, அதை போட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் விட்டா 2 விசில் விட்டுறதுக்கப்புறம் பிரியாணி ரெடி. நாங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். 2 விசில் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ண போகிறோம்.
ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு. அழகாக இருக்கு. Ready. பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.